வணக்கம். கலையின் எண்ணம். கொலு கொண்டாட்டம். கொலுனா அழகு. கொலு படிகளில் இருக்கிற பொம்மைகள் முதல் நாளை விட ஒவ்வொரு நாளும் அழகு கூடி ஒரு புன்னகையோடு இருக்கும். உணர்ந்திருக்கீங்களா? துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு பெண் தெய்வங்களை இந்த 9 நாளும் வழிபடுறோம். நம்ம கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற பண்டிகை இது. பொம்மைகளை கொண்டு புராண கதைகளை குழந்தைகளுக்கு விளக்க ஒரு வாய்ப்பு. அப்படியே பெரியவங்களும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பளிர் வண்ண பொம்மைகளும் அலங்காரமும் கண்ணுக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சியை தரும். நம்ம கொண்டாட்டங்கள் உணவில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அந்தந்த சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி சத்தான உணவு தான் சாமிக்கு படைக்கிறோம். அதுதான் நமக்கும். புரத சத்து மிகுந்த சுண்டல் உடலுக்கு நல்லது. கூட்டாக பாடல்கள் பாடுறச்சே ஒரு புத்துணர்வு இருக்கும். ஊதுபத்தி சாம்பிராணியோட வாசனை தெய்வத்தோட இருப்பை நமக்கு சொல்லும். அழகழகாக கலை செழிக்க கை வேலைகள் செய்ய ஒரு நல்ல அவுட்லெட். வீடே அழகாக மாறும். ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் ரொட்டீன் மாறுதலாக அமையும். ஒவ்வொரு நாள் ஒரு விதமான பூ கொண்டு அலங்கரிக்க அதனோட அழகும் வாசனையும் பரிமளிக்கும். சாமி பாட்டு புத்தகம், கோல ஸ்டிக்கர், பொட்டு பேக்கெட், மருதாணி, ஹேர் கிளிப், விளையாட்டு பொருள், கலர் பென்சில், நெயில் பாலிஷ், இப்படி மனசுக்கு நிறைய சந்தோஷம் தர குட்டி குட்டி பரிசு பொருட்கள். முக்கியமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இங்கே பரிசு தரப்படுது. வாழ்த்தும் அன்பும் பகிரத்தான் இந்த விழாங்கிற தெளிவு மிக அவசியம். கொலுவுக்கு 2 நாள் முன்னாலவே நவதானியங்கள்லாம் ஊற வச்சு தயார் செய்யணும். தானியங்கள் முளைவிட்டு வளர்ந்து வர்றது பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். அழகான பூக்கோளங்களை வரைய இடவசதி இல்லைன்னா தினமும் தட்டுகளில் டிசைன் செஞ்சு கொலுவில் வச்சு எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சுட்டு கடைசி நாள் அன்னைக்கு எல்லா டிசைன் தட்டுகளையும் வரிசையாக எக்ஸிபிட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சோழி, சங்கு, சிப்பி, கலர் மணிகள், கற்கள் இதெல்லாம் கூட டிசைன் செஞ்சு குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். நம்ம கலாச்சார பெருமைகளை கொஞ்சம் சொல்லுவோம். அதன் பெருமை உயர்வு எல்லாருக்கும் எடுத்து சொல்ல இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே. நம்ம தேசம், நம்ம மண், நம்ம மொழி, நம்ம மதம் இதனோட சிறப்புகள் மனசில் பதிய வைக்கிறது இன்றைய அவசியமாக ஆகுது. கொலு பார்க்க குழந்தைகளை அனுப்புங்க. அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு வரட்டும். மாரல் வேல்யூஸ் விதைக்க நல்ல சந்தர்ப்பம். எதிர்மறை எண்ணங்களை கடந்து போக அருமையான பற்றுக்கோடு. தைரியமாக ஒரு செயலை கையாளவும் சுணங்கி போகாமல் புன்னகையோட வலம் வரவும் நல்ல பயிற்சி. பழங்கால பொருட்கள், வித்தியாசமான பாத்திரங்கள், அரவை கற்கள், ஆடைகள், புகைப்படங்கள் இதையெல்லாம் கூட வச்சு விளக்கம் கொடுக்கலாம். ஒவ்வொருவருக்கு உள்ளே இருக்கிற இறைவனை மகிழ்விப்போம். நம்மை போற்றுவோம், வளம் பெறுவோம். சந்திப்போம் வேறொரு தலைப்பில். நன்றி.